லெக் பிரேக் ஆகி அதுக்கப்புறம் இப்போ ஒரு கண்டஸ்டண்ட்டாக வர்றதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ அதை நீங்கள் பக்கத்துலேருந்து ஒரு சிஸ்டராக பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த ஜேர்னி எப்படி இருந்தது உங்களுக்கு பர்சனலாக? ஆக்சுவலி ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. பிகாஸ் அண்ணாக்கு இப்போது அவன்கிட்ட இப்போ கேட்டாலும் உனக்கு ஆக்டிங் பிடிக்குமா டான்ஸ் பிடிக்குமா கேட்டால் அவன் டான்ஸ் தான் சொல்லுவான். எனக்கு 2 இயர்ஸ்லேருந்து ரியாலிட்டி ஷோஸ் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணான். அதுக்கப்புறமா ஸ்டேஜுக்கு அப்புறமா ரியாலிட்டி ஷோஸ் நிறைய பண்ணியிருக்கான். அவனுக்கு என்னென்னா எல்லா ரியாலிட்டி ஷோஸுமே டஃபஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக இருந்திருக்கான். ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்கும். பட் இது வரைக்கும் ஒரு ரியாலிட்டி ஷோஸுமே வின் பண்ணது கிடையாது. அப்படி வந்துட்டு இருந்தப்போ தான் திடீர்னு கால் இப்படி உடஞ்சிச்சு அவனுக்கு. அப்படின்றப்போ இது நிறைய பேருக்கு என்ன தெரியல, சிம்பத்தி சும்மா இது போடுற. பட் 2 இயர்ஸ் எங்களுக்கு தான் தெரியும். அந்த 2 இயர்ஸ் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்ட, ஒர்க் இல்லாமல் இருந்து. பிகாஸ் பீயிங் அ காய் நம்ம வீடை சப்போர்ட் பண்ணுறதாகட்டும், பிகாஸ் இது ஆல்ரெடி 25 அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாருக்கும் ஒரு அதுக்குன்னு ப்ரெஷர் அப்படின்னு கிடையாது. பட் நம்ம சைட்லேருந்து தோணும்ல நம்மளுக்கு வீடு பார்த்துக்கணும், பட் ஒர்க் இல்லாமல் உட்காந்துட்ருக்கோம். அவனுக்கு எப்படின்னா காலை அசைக்கக்கூடாதுன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. கால் நீங்கள் எடுத்து இப்படி கூட வைக்கக்கூடாது. ஸோ அதுக்காக அண்ணி துபாயில் இருக்காங்க, இவன் இங்கே இருக்கான். அங்கேருந்து அவங்க லீவ் போட்டுட்டு இவங்கள டேக் கேர் பண்ணுறது. அந்த ஜேர்னி வாஸ் கம்ப்ளீட்லி எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாரிபிளான ஒரு ஜேர்னி. பட் நிறைய கற்றுக்கிட்டேன் அந்த மூலியமாக. அவினாஷ் கிட்டே இப்போ நான் நிறைய சேஞ்சஸ் பார்த்துக்கிட்டேன். பேஷன்ஸ் ஆகட்டும், எதுக்கு இடத்துல கோவம் வரும். பட் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு 2 இயர்ஸ் அவனுக்கு நிறைய கற்றுக்கிறதுக்கு, மேபி அவங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் வரத்துக்காக அந்த ஒரு நிலைமை வந்திருக்கணும்னு யோசிச்சிருப்பாங்க போல். பட் அதுக்கப்புறமா அவன் லைஃப் சூப்பராக இருக்குது. டச்சர்.